எல்லாத்துக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணணும், ஒரு பேசிக் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு ஃபுல் டீடைலா சொல்லியிருக்கேன். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆஃப் தி டே யாருன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கூல் ட்ரெண்டிங் ஃபேமிலி வந்து எஸ்பா நானும் அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், வியூஸ் டிக்ரீஸ் ஆச்சு, இப்ப பண்றதுல வெல் டன்பா, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, சகோ தமிழ் தேங்க்யூ சிஸ்டர், வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. சோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு பேசிக் லெவல் வீடியோ எடிட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பேசிக் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஒரு வீடியோ வந்து கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதோட ஃபைனல் அவுட்புட் தான் வந்து அந்த வீடியோட மொத்த எஃபோர்ட்டுமே நம்மளுக்கு வந்து தெரியும். சோ நம்ம வந்து சும்மா வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக வந்து ஏனோ தானோன்னு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணாம ஒரு நம்மளோட 100% எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் வேற, ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர இன்ட்ராக்ஷன், நம்மளுக்கு ஒரு கனெக்ட் கூட கிடைக்கும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. சோ அதை பத்தின ஃபுல் வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் A to Z வந்து சொல்ல போறேன். இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நான் சொல்லி இருக்கிற விஷயம் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். சோ ஒரு கிளிப்பு கூட மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் லெவல் வீடியோ எடிட்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அது கண்டிப்பா உங்களை வந்து சேரும். சோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய்க்கலாம். இதுல உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி இதுல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்க எந்த ஆப்புக்கு எடிட் பண்றீங்களோ அந்த ரேஷியோ தான் கொடுக்கணும். யூடியூப்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம். இப்போ நான் யூடியூப்க்கு எடிட் பண்ண போறேன், அதனால பேக்ரவுண்டுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ இதுல யூடியூபோட ரேஷியோ 16:9 வந்து கொடுத்துக்கிறேன். அது கூடவே பேக்ரவுண்ட் கலரையே சூஸ் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் கொடுத்துட்டு இந்த இடத்துல டபுள் டிக் இருக்கும், அதில் அப்ளை டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து எல்லாத்துக்குமே நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அந்த ரேஷியோவும் அந்த கலரும் எல்லா வீடியோக்குமே வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் இருக்கிற ஸ்பேஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை கட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஏற்ற சைஸ் கிடைச்சிரும். இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து எல்லா வீடியோஸ்க்குமே வந்து சைஸ் வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளிப்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதாவது அந்த இடத்துல நம்ம வந்து பேசியிருக்க மாட்டோம், இல்லை வந்து அப்போ தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிப்போம், ஒரு 2 செகண்ட் கேப் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட்லேயும் சரி லாஸ்ட்லேயும் சரி. ஸோ அது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கீழே வால்யூம் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 200 கிட்ட வச்சுட்டு டபுள் டிக் கொடுத்தீங்கன்னா அப்ளை டு ஆல் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 200 கிட்ட வாய்ஸ் ஓவர் வந்துடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணணும்னா சவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ நீங்கள் அதில் இருந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஏதாவது சாங்ஸ் உங்ககிட்ட இருக்கிற சாங்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ், அதாவது உங்களுக்கு தேவையான டிரான்சிஷன்ஸ் எல்லாமே எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதிலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எடுக்கணும்னு வந்து கிடையாது. ஹெட்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கீழே யூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் காப்பிரைட் பிரச்சனையே வராது. நீங்கள் யூஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ப்ளூ கலரில். அதை நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கே வேணாலும் நீங்கள் அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட், அதாவது உங்ககிட்ட இருக்கிற வீடியோவில் வாய்ஸ் ஓவர் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வாய்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாய்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ட்ரிம்முமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெக்கார்ட், அதாவது நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன்ல ஒரு வீடியோக்கு ஒரு வாய்ஸ் ஓவர், அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் ஆப்ஷன் பண்ணி நீங்கள் ரெக்கார்டுமே கொடுத்துக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அனிமேஷன் வந்து வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் காமிக்கலாம் உங்களோட வீடியோஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், இதில் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணி உங்களோட வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஐஷிடாக்ஸ் அஃபிஷியல்னு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன், இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸுமே இதில் நிறையாவே இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டி வந்து நீங்கள் கம்மி பண்ணுறது மூலியமாவோ இல்லை அதிகம் பண்ணுறது மூலியமாவோ ஒரு பெரிய சேனல்ஸில் அவங்களோட வீடியோஸில் எப்படி அவங்களோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் அதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ். உங்களோட வீடியோஸ்க்கான அந்த டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அவுட் லுப்னு நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அனிமேஷன்ஸை அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் நல்லா பிரைட்டாக காமிக்கலாம். லேபிள், பார்டர், ஷேடோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை சூப்பராக நீங்கள் வந்து காமிக்கலாம். உங்களோட வீடியோக்குள்ளே ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை சூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பேன். அதாவது ஐஷு டாக்ஸ் அஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பேன். இது எப்படி நான் எடிட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே குரோமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ரவுண்ட் வந்து க்ரீன் கலரில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போய் ஒரு நார்மலாக ஒரு அனிமேஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ, நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், உங்களுக்கு அது என்ன ஃபில்டர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் உங்கள் வீடியோவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க போகுது. அதில் கிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணுங்கள், அதில் கிடைக்கும். இப்போ நான் லைக்கன் சர்ச் பண்ணி நான் ஸ்டிக்கரில் தேடினா நிறையா லைக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோஸில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு இதில் கிடையவே கிடையாது. நான் வந்து இதில் வடிவேலுன்னு சர்ச் பண்ணியிருக்கேன். அவரோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் காமெடியான மீமெல்லாம் போடுறீங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட எல்லா வீடியோவுக்கு சென்டர்லேயும் ஒரு மைனஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை எப்படி எடுக்கணும், அதுக்கு தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணணும், அந்த நம்ம சேனல் எப்படி க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற விதமான எல்லா விஷயமே நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல்ல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு மச்சான் எடிட் பண்ற அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த அடுத்த வீடியோ சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.